இப்போ சிம்மத்தை யார் வச்சு செய்வாங்க அப்படின்னா, சனி தான் வச்சு செய்வாங்க. அப்போ கரெக்ட்டா நவம்பர் மாசம் சனி வக்ரமாகுறாரு. அதுவும் எங்க 7வது பலம் அப்படிங்கிறது என்னது? லைஃப் பார்ட்னர்ங்கிற ஒரு விஷயத்துல கை வைப்பார். அந்த 7ஆம் இடத்துல கை வைக்கிறார் அப்படிங்கிறது தான். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய எமோஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப கவனம். அவங்களுடைய எமோஷன்ஸ நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சிம்மம் தான் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களுடைய வேகத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். அப்போ நீங்க கொஞ்சம் புரிஞ்சு விட்டு குடுத்துட்டு போய்க்கிறது நல்லது. அது சிம்மம் ஆணா இருக்கட்டும், சிம்மம் பெண்ணா இருக்கட்டும், 2 பேத்துக்குமே இது வந்து உகந்தது தான். அதோட வந்து ஒரு பிஸ்னஸ்ல இருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல இருக்கீங்கன்னா, அந்த டைம்ல சில சலசலப்புகள் வரும். அப்ப பிரிஞ்சிரலாம். இந்த பிசினஸே வேணாம் அப்படின்லாம் போக்கூடாது. எங்க தவறு நடந்ததோ அத ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். அத சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாதைக்குள்ள போய்க்கிறது நல்லது. ஏன்னா, கரெக்ட்டா இந்த நவம்பர் மாசம் எப்படி இருக்குன்னா, கிரக நிலைகள் சனி ஒரு மாரி வேண்டா வெறுப்பான ஒரு மனநிலைமையை இந்த நவம்பர் மாசத்துல சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு கொடுக்கும். அந்த டைம்ல வந்து முடிஞ்சா திருநள்ளாறு போயிட்டு, அங்க போய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது, கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு அ அந்த ஹெவியா இருக்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ஒரு ரிலீஸ் மாரி குடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்லன்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு, சனிக்கு எல் தீபம் போட்டுட்டு, ஆஞ்சநேயர வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க. ஆஞ்சநேயர்ட்ட போயிட்டு தான் ஓம் சனீஸ்வராய நமகன்னு சொல்லணும். சனீஸ்வரர்ட்ட போயிட்டு என்ன விட்டுருங்கன்னு சொல்லிறக்கூடாது. போயிட்டு ஆஞ்சநேயர வழிபாடு பண்றது, பிள்ளையார வழிபாடு பண்றது அப்படின்ட்டு இந்த வழிபாட்டு முறைகள கரெக்ட்டா இருந்துட்டீங்கன்னா, இந்த நவம்பர் மாசம் கொஞ்சம் ஹெவியா இருக்கிறத நீங்க கடந்து வந்துரலாம். அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் அப்படின்னு பார்க்குறப்ப, திருப்பி எல்லாமே சுமூகமான நிலைக்கு, நல்ல நிலைமைக்கு தான் நீங்க வரீங்க. சிம்மம்க்கு வந்து திருப்பி அந்த கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆயிடும் அப்படிங்கிறது தான். அதாவது உங்களுடைய அன்பு, சண்டையெல்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா? சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? 2026 டிசம்பர் டைம்லலாம் நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு தம்பதிகளாவே நீங்க வந்து ஆயிடுவீங்க. அதோட உங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட் எல்லாமே வந்து ஒரு பீக்குக்கு போற மாரி, ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுற மாரியான ஒரு அமைப்பு. சில பேர் வந்து குழந்தைகளுக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. குழந்தை பிறப்புக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டிசம்பர் 2026ல நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கண்டிப்பா இது வந்து நடக்கும்.